வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இட்லி பொடி செய்யலாங்கன்னு. அது வீட்டிலே செய்யறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாங்கன்னு. கருப்புளுந்துகன்னு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன், அதாவது 250 கிராம். அடுத்தது பொட்டுக்கடலை 1/4 கிலோ, சாப்பாட்டு அரிசி 150 கிராம். அடுத்தது கொள்ளு 150 கிராம் எடுத்துருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தாங்க நல்லாயிருக்கு, அது ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வரமிளகாய்கன்னு ஒரு 12 எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கன்னு, முதல் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கன்னு, இந்த மாதிரி ஒரு தாம்பளத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வறுவட்டுருச்சு. பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுவிட்டுருச்சு. அதையும் ஒரு தட்டத்தில் கொட்டிடலாம். பாருங்க, அடுத்தது கொள்ளு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளுமே நல்லா வறுவட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கொட்டிடலாம். அடுத்தது அரிசிகள் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுவட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். இதையுமே எடுத்து கொட்டிடலாம். இதையும் எடுத்து கொட்டிடலாம். சீரகம், மிளகு அது கூட வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. பாருங்கன்னு, கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் நல்லா வணக்கணும். அது கூட உப்பையும் போட்டிருக்கேன். பாருங்க, எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம மிக்சியிலேயே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.